ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 21/8/2023 27/8/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது மாறுதல்கள் இருக்கா கிரகங்கள்லன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும், சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும், கடக ராசியில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் இருக்கார், செவ்வாய் பகவான் கன்னியா ராசியில் இருக்கார், சப்தமத்தில் துலா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் வக்கரகதியில் கும்பத்தில் இருக்கார். வக்கரகதியில் 24/8/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மகரத்திற்கு போறார் வக்கரகதியில். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வக்கர சுக்கிரன் வக்கர சனி பகவானை ஒருவருக்கொருவர் பார்க்குறான். அதாவது சமசப்தம பார்வை இருக்கு. அது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனா 21/8/2023 அன்னைக்கு கருட பஞ்சமி, 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு பானகம் அம்சம் பண்ணிட்டு வர்றது பெரிய விசேஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் 22ஆம் தேதி. அதை தவிர 22ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டிகள் விரதம் இருந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம். இந்த சஷ்டி விரதம் 22ஆம் தேதி வருது. 23ஆம் தேதி அதாவது புதன்கிழமை பார்த்தேனால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மத்தியானம் 2:31 4:01 வரலும். அதாவது 2:31 PM to 4:01 PM. புதன்கிழமை வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார். வாஸ்து கண் விழிப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கே வாஸ்து பகவான் 8 முறை தான் கண் விழிப்பார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி மூலம் 26ஆம் தேதி ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. 24ஆம் தேதி பார்த்தாலேனா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 24ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வக்கரகதியில பயிற்சியார். ரிட்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வக்கரகதியில பயிற்சியார், வக்கரகதி அடைகிறார். அதனால அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய நவகிரக, அதாவது சிவன் கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலோ நவகிரக சன்னதி இருந்ததே ஆனால் அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, எழுதீபம் ஒன்று ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு, மீனராசிக்காரர்களுக்கு, மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்கு. இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை உண்டானத பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்திற்கான 21/8/2023 முதல் 27/8/2023 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர குரு பகவானால் பார்க்கப்படுறார். இந்த வாரம் பார்த்தாலேன்னா 5ஆம் அதிபதி, லக்னாதிபதி இவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா வலது கண்ணில் கொஞ்சம் அடிபடுறதுக்கு வர வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் அதாவது சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. குரு பகவானும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது.
இந்த வாரத்தில் பார்த்தேனால் அதாவது 21/8/2023 27/8/2023 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடியவர். 2ஆம் இடத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறோம். 2ஆம் இடத்துல இருக்கும்போது சிறு சிறு செலவுகள் வரும், இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும். அது 21ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்திற்கு போகும்போது 11ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய ஏற்றம். ஏன்னா ஆபோகலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 3, 6, 9, 11 இதெல்லாம் ஆபோகலி ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் கிரகங்கள் இருந்தாலே ஆனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை யோகத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி. அவர் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் மாற்றத்தை கொடுக்க ஒரு பரிவர்த்தனை யோகத்தை பெறதுனால பெரிய ஏற்றம் இருக்கும். இதன் மூலியமாக என்னென்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிறு சிறு செலவுகள் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் இந்த வாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது 6க்கும் 7க்கும் அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வர்றது பெரிய விசேஷம். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். எதிரிகள் அற்ற நிலை ஏற்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 21ஆம் தேதி ராத்திரி மத்தியானம் ஒரு 3:30 மணிலேருந்து 23ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரணும். அப்போ பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 12ஆம் இடமும் 3ஆம் இடமும் 2 மறைவு ஸ்தானங்களில் ஏற்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாகவும் இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்கள் பேச்சில் நல்ல மகத்துவம் தெரியும். குரல் நல்ல வசந்து இருக்கும். பாடக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 23ஆம் தேதி ராத்திரி 11:30லேருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புதிய வீடு, மனை, வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் நீச்சப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தேனால் அது ஒரு அதியோகரனுடைய வீடுன்றதுனால சந்திர பகவானுக்கும் அதன் போல தான் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அந்த போல தான் இருக்கும். அதனால் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம். தாயின் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குருவினால் பார்க்கப்படுறார். திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையே பார்க்குறார். புத்திரஸ்தான அதிபதி புத்திர காரகன் இவர் 2 பேரும் ஒருத்தரே. அதனால் அவர் அந்த இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலிலை கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை குருவாயூரப்பன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. குருவாயூரப்பனுக்கு வேண்டிக்கவங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடமே குழந்தை பிராப்தி கையில் குழந்தையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.